ஸோ முக்கியமாக ஒரு கடை அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆம்பியன்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸ் வந்து பயங்கரமாக பக்காவாக ரெடி பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட்டு ஃபோனாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு. நிறைய பேர் வந்து இந்த டேமேஜ் ஃபோன் கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட ஒரு 5000 கூட குட் கண்டிஷன் ஃபோன் கிடைக்கும். உங்ககிட்ட ஓல்டு கண்டிஷனில் டேமேஜில் இருந்துச்சுன்னா கூட அந்த கூட நீங்கள் பையன்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2000 3000 மேற்கொண்டு பே பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நல்ல ஃபோன் கூட எடுக்க முடியும் நம்மகிட்ட. ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் அது எந்த ஷாப்புக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக இது ப்ரொமோஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி எங்கேயுமே நம்ம ஃபேஸ் காமிச்சு நம்ம வீடியோ போட்டதே கிடையாது. பட் ஃபஸ்ட்டு டைமாக நம்ம போடுறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 5th மந்த் ஆயிடுச்சு. ஸோ இந்த 5th மந்தில் அவங்க ஒரு புது ஷாப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்த அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை நம்பி அண்ட் அந்த பேஜில் உள்ள ஃபாலோவர்ஸை நம்பி. பிகாஸ் ஒரு ப்ரீமியமான மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரி வந்து இந்த ஷாப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ இவ்வளோ மொபைல் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸ் வாங்கணுமா, இங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போய் வாங்குறத நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் சென்னை போய் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி. பட் ஃபஸ்ட்டு டைமாக நான் பார்க்கும்போது சென்னை ப்ரைஸை விட ஸோ கம்மியாக கொடுக்க முடியும், தூத்துக்குடியிலே அதுவும் நம்ம வாங்க முடியும் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய வளர்ச்சி எல்லாத்தையும் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், ஒரு மொபைல் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அந்த மொபைல் ரிலேட்டடான டேட்டாஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே பக்காவாக தெரிஞ்சு வச்சுருப்பார் ஒரு மனுஷன். மொபைலை காட்டினோடனே இது இந்த மாடல் தானே அப்படின்னு அடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி நமக்கே அந்த மாடலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 10,000 டைம் நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் அவர் வந்து ஈஸியாக அந்த மொபைல் மாடலை சொல்லுவார். சரி, அவருடைய பழக்கம்னு சொல்லலாம், இல்லை அதுதானே அவரோட தொழில் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நேர்த்தி அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தூத்துக்குடியில் சொன்னாலே நிறைய பேர் வந்து அங்கேயாப்பா அங்கே போனால் டூப்ளிகேட் டிஸ்பிளே போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் தெளிவாக ஒரு விஷயம் கேட்பாரு. உங்களுக்கு டூப்ளிகேட் டிஸ்பிளே தான் வேணுமா இல்லாட்டி ஒரிஜினல் டிஸ்பிளே வேணுமான்னு கேட்டு போடுற ஒரே ஆள் அவர் ஒருத்தர் தான். காசுக்காக ஆசைப்பட்டுட்டு டம்மியான டிஸ்பிளேஸ்லாம் போட்டு கொடுக்காத ஒரு நியாயமான ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனாலவே அவரை முதல்ல எனக்கு பிடிக்கும். ஸோ இது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சரியான வேலைக்காரன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வேலைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்போதுமே அந்த வேலை நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனேட்டாக ஒரு வேலை பார்க்குறது அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மொபைலில் இன்றைக்கி மாஸ் வந்து தூத்துக்குடியில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பர்சனோட கடையோடைய ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வேறு பயங்கர ரஷ்ஃபுல்லான டே. பிகாஸ் நம்மளுக்கே நிறைய ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு இடையில இதை நம்ம கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வரோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். நம்மளுக்கு அந்த கடை எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கே முதல்ல நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த கடையை நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். சும்மா கூட நான் போய் விசிட் பண்ணலை. ஸோ அந்த கடைக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நினைக்கிறேன். பலூன்லாம் கட்டியிருக்காங்க மக்களே. ஸோ அந்த கடையாக தான் இருக்கும். எஸ், அதே தான் மாஸ் மொபைல்ஸ். ஸோ நம்ம காரை பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு மாஸ் மொபைல்ஸோட ஓனர் ஸோ மாரியப்பன் அவரோட நம்ம கொஞ்சம் சில டாக்ஸ்லாம் பேச போகிறோம். பேசுவோம், நிறைய இருக்குது, பேசுவோம். ஸோ நம்ம பார்ப்போம் அவரோட கடையில் இன்றைக்கி என்னெல்லாம் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக ஒரு கடை அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆம்பியன்ஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸ் வந்து பயங்கரமாக பக்காவாக ரெடி பண்ணியிருப்பார். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இதே மாரியப்பன் வந்து என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா,
ஒரு இங்கே இதே தெருமுனையில் வந்து ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு கடையை வச்சுட்டு யாருக்குமே வந்து தெரியாத இல்லாட்டி வந்து ஒரு தெரியாத ஒரு நபராக தான் இருந்தார். பட் இன்னைக்கு 3வது ஷாப் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ 3வது ஷாப் ப்ரீமியம் மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீமியம் மொபைல் ஷாப்போட ஏன் ப்ரீமியம் மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்கிறேன், ஷோரூம் அப்படின்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி மொபைல் ஷோரூமை பற்றி எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த சென்ஸ் அங்கே வந்து எல்லா விதமான மொபைல்ஸும் கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி அங்கே டிஸ்பிளேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே எல்லா விதமான ப்ரீமியம் மொபைல் மாடல்ஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டோவே. ஸோ பார்ப்போம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. முக்கியமாக மாரியப்பன்ட்டு நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. வாங்க. தலைவனை பற்றியா முன்னாடி லைட் வச்சிருக்கு. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஷாப் ஓப்பனிங்காக. ஸோ இந்த ஷாப் ஓப்பனிங்கில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மொபைல் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம்.